தமிழ்ல 100க்கு 100 எப்படி எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். 2025 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மாடல் கொஸ்டின் ப்ளஸ் இந்த இடத்துல 2025 கொஸ்டின் ரொம்ப கவர் ஆகுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கி பொருந்தாத இணை அப்படிங்கிற டாபிக்ல வச்சு 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொருந்தியது தனியா, அதாவது சொல்லும் பொருளும் பொறுத்துக்க வந்து ஒரு 3 கொஸ்டின் வச்சிருக்காங்க. பொருந்தாத இணைன்னு சொல்லிட்டே ஒரு 11 கொஸ்டின் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ஏற்கனவே ஒரு குரூப் 4 கொஸ்டின்ல பொருந்தாத இணைன்னு சொல்லிட்டு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், நீங்கனாலும் போய் பாருங்க. இதுல அதிகமா இருக்கு. முக்கியமா இந்த கொஸ்டின்ல அது போக வேற எதெல்லாம் அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகரவரிசை மொத்தம் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுவும் நம்ம நியூ சிலபஸ்ல கவர் ஆகுறது தான். வேர்ச்சொல் கொடுத்து வினைமுற்று வினையாளனின் பேர் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுக மட்டுமே 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது போக நம்மளுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி அதுவுமே அதிகம் கேட்டிருக்காங்க. 10 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. சரிங்களா, 10 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். அதுல தவறானது என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கி ஒரு பழமொழியை இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கேட்டிருக்காங்க. அது தனி. சரிங்களா, அதை நான் இதுக்குள்ள சேர்க்கல இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல. அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு நூலகம் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு நியூ சிலபஸ் ரிலேட்டடா டிஃப்ரெண்டான கொஸ்டின் ஒரு 2-3 இருக்கு. சரிங்களா, அந்த கொஸ்டின் ஒருத்தா தான் இருக்கும். உள்ள என்ன கேட்டிருக்காங்கிறத நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். சரிங்களா, மொத்த 100 கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கிறத சொல்லிடுறேன், அப்புறம் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் மொத்தம் 1வது கொஸ்டின் 2வது கொஸ்டின் சேர்த்திருக்கா 2 கொஸ்டின். ஸோ ரெண்டுமே அடுத்தடுத்து இருக்கிறதுனால இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கண்டென்ட்ல என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்கோ ஸோ அதுக்கு நான் பாக்ஸ் போட்டே உங்களுக்கு காமிச்சிருவேன். சரிங்களா, ஸோ இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடை ரிலேட்டடா மேல கொஸ்டின் 3வது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா நேர்மறை நேர்ந்ததை அப்படியே கொடுக்குறது பாசிட்டிவாவே கேட்டிருக்காங்க. 2வது கொஸ்டின் பொருந்தாத நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நிறைய கத்துக்கிட்டாதான் பொருந்தும் பொருந்தாததை நீங்க அடிக்க முடியும். ஸோ பொருந்தும் பொருந்தாத வினையிட இலக்கணம் ரிலேட்டடாவே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அதை நல்லா பாத்துக்கணும். சரிங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இயற்கை நேச்சுரல் ரிலேட்டட் நீங்க அதிகமா படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுவுமே இங்க இருக்கு. சரிங்களா, நான் கடலை பத்தி வேறு பெயர்கள்லாம் படிச்சுக்கோங்க இது அது மட்டுமே 2-3 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா, ஆப்ஷன்லயும் மாறி மாறி இருக்கும். சோ நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா விடைக்கேற்ற வினாவை கண்டறிக. இப்ப இது வேற விடை வகை, அதுக்கப்புறம் விடைக்கேற்ற வினாங்கிறது வேற. சரிங்களா, அடுத்து விடைக்கேற்ற வினா சொல்ல நிரப்புக அப்படின்னு கேட்பாங்க, அது வேற. சரிங்களா, சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எவ்வகை வினா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கொண்டிருந்தல், அதாவது தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை சார்ந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகள், அதுவும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல நமக்கு அது 2025 சிலபஸ்ல கவர் ஆகுறது தான். சரிங்களா, அடுத்து தவறான கலைச்சொல் என்ன, அதாவது கலைச்சொல்லே நம்மளுக்கு நார்மலா எப்படி கேட்பாங்க, இதுல சரியானது என்ன, பொருந்தது என்ன, இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா இந்த 4 கலைச்சொல்ல ஏதோ ஒண்ணு தவறா இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கலைச்சொல் ரிலேட்டடா கிட்டத்தட்ட 8-10 கொஸ்டின் கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுல ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு பழமொழி ரிலேட்டடா போயிருக்கு. சரிங்களா, அடுத்து மறுவு சார்ந்த 2 கொஸ்டின். சரியான நிறுத்த குறியீடு, நம்மளுக்கு நிறுத்த குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லிட்டே இருக்கேன். இந்த இடத்துல நம்மளுக்கு 2 நிறுத்த குறியீடு கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்கா மாத்துறது வந்து நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல ஒரு 2 கொஸ்டின் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் புதிய சொல்லை உருவாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். இப்படி ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாங்க, அந்த இதை எடுத்து நம்ம புதிய சொல்லா உருவாக்கலாம். ஸோ அதுல அடுத்து இப்போ ஒரு சொல்லு இருக்கும், அந்த சொல்ல பிரிச்சு எழுத மாதிரி இந்த சொல்லுக்குள்ள உள்ள 2 சொல்ல நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின். அது ஒன்றும் ஈஸியா போட்டுடலாம், ஆனா எல்லாமே வர மாதிரியே தோணும். அதனாலதான் இதை பார்த்துக்கணும்னு சொல்றேன். அடுத்து நம்மளுக்கு காலங்கள் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ அந்த ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2 கொஸ்டின். அடுத்து சரியான வினா சொல்லி கண்டறிக அப்படின்னு சொல்லி மேல பார்த்தோமா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதுல இருந்து 2 கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சொல்லால 2 தொடர், இப்ப கால் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கறத 2 இடத்துல நீங்க நிரப்புற மாதிரி வரும், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வல்லினம் மிகாத இடங்கள், மிகுமுக இடங்கள் ரிலேட்டட் 2 கேட்டிருக்காங்க. அடுத்து உரிச்சொற்கள், அதாவது இலக்கண குறிப்பு சார்ந்து ஒரு சொல் கேட்டிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா, அதாவது ஒரு வரி வாசிச்சுட்டு இதுல உரிச்சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ கொஸ்டின் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா அடைப்புக்குறிக்குள்ள உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் இருபொருள் தருக ஒரு 2 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அடுத்து கூச்சு காரணம் ரிலேட்டடா நம்மளுக்கு இலக்கணம் சார்ந்த ஒரு கூற்று காரணம் இருக்கு. இன்னொன்னு திலகர பத்தின வாய்ப்புடி சட்டம் ரிலேட்டடா ஒரு
கூற்று காரணம் இருக்கு. ஸோ இலக்கணத்துல மங்களம் சார்ந்த ஒரு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா? மங்களம் அது ரிலேட்டடா. அடுத்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, தவறான இணையில தவறான இணை சார்ந்து ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அடுத்து தேம்பாவணியோட பாடல் வரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காப்பியங்கள் பொறுத்தவரைக்கும் கதைமாந்தர்கள் தான் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தேம்பாவணியும் ஒரு காப்பியம் தான். யார் எழுதுனது அப்படின்னா வீரமாமுனிவர் எழுதுனது. வீரமாமுனிவர் எழுதின ஒரே ஒரு காப்பியம் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு காப்பியமான சில ராமாயணம், ராமாயணம், அதாவது கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி இது எல்லாமே தூக்கிட்டாங்க. அதுல இருந்து தான் கதைமாந்தர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதையே தூக்கிட்டாங்க. ஸோ தேம்பாவணி மட்டும் தான் இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. அதனால எழுதிக்கோங்க சரிங்களா? அடுத்து சரியான இணை சொல்லும் பொருளும் ரிலேட்டடா ஒரு 3 கொஸ்டின். அடுத்து தொகை வகைகள் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். பிரித்தெழுதுக சார்ந்த ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகரவரிசை ஒரு 8 கொஸ்டின். திணை ஒரு பாடப்படி என்ற ஆண்மகனது ஒழுகலாறுகளை பத்தி சொல்ற பாடான் திணை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான தொடர் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கொஸ்டின். பிழையை திருத்துக அப்படின்னு ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வேற என்னன்னா ஒருமைப்பன்மை பிழை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 2025 சிலபஸ்ல சேர்த்ததுதான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு நூலகம் ரிலேட்டடான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து சேர்த்தெழுதுக ரிலேட்டடா ஒரு 3 கொஸ்டின், எதிர்ச்சொல் ரிலேட்டடா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தி பிழையற்ற வாக்கியம்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இளமை பெயர் பொறுத்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சந்தி பிழையற்ற வாக்கியம் பழைய சிலபஸ்லயே இருக்கு, புதுசுலயே இருக்கு. இளமை பெயர் சார்ந்த 2 கொஸ்டின். வலுவற்ற தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதுவும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தமிழ் பழமொழி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா அது ஒலி வேறுபாடு சேர்ந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொல் ரிலேட்டடா ஒண்ணு, பல பொருள் தரும் ஒரு சொல். ஏன்னா நீங்க கொஸ்டின் வாசிக்கணும். ஸோ கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும். ரெண்டுமே ஒன்னதான் குறிக்கும். ஸோ ரெண்டுக்குமே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் கொடுத்து வினைமுற்று வினையாளன் பேர் 4 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சோ இதை நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போயிடலாம் சரிங்களா? சோ இப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க குழப்பி வச்சிருக்காங்க அதை நீங்க வந்து கரெக்டான 4 ஆப்ஷன்ல ஒண்ணு நீங்க கண்டுபிடிக்கணும். சிலது வந்து இந்த மாதிரி ஒரு வரி கொடுக்காமலேயே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க கண்டுபிடிக்கணும். நாளையுமே திருப்பி திருப்பி வாட்சா மட்டும் தான் போட முடியும். இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 4th ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு அப்படின்னு இருக்காங்க. சோ ஆப்ஷன் நமக்கு டி 4th ஆப்ஷன். அதே மாதிரி சொற்களை ஒருங்குபடுத்துவேன். இதுக்கு நம்மளுக்கு ஒரு வரி கொடுத்துட்டு தான் நம்ம கேட்டிருக்காங்க. சோ அப்ப நீங்க இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த ஒரு வரியை நீங்க வாசிக்கணுங்க அவசியம் கிடையாது. 4 ஆப்ஷன் நீங்க வாசிச்சா போதும். ஏன்னா அதை நீங்க வாசிக்கும் போது அது வந்து குழப்பம். சோ ஒருவேளை நீங்க படிக்காம இத போடும்போது உங்களுக்கு குழப்பம். படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா அடிச்சு விட்டுருவீங்க. அதெல்லாம் ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது. சோ அதனால சொல்றேன், நீங்க நல்லா ஆப்ஷனுக்குள்ள நுழைஞ்சிருங்க தெரியாங்க. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. சோ இத பார்க்கும்போதே ஆப்ஷன் சி தான் கரெக்டா வரும். இது எல்லாமே பாதியில நிக்கி. இது மட்டும் தான் கரெக்டா ஒரு இடத்துல முடிகிற மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கல சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை சரிங்களா? சோ இது மேலையும் கொஸ்டின் பொருந்தாத இணையில இதுக்கு அடுத்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க சரிங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருந்தாத இணையில மறைவிடைனா மறுத்து கூடுறதுதான் மறைவிடை. இதுவும் கேட்டிருக்காங்க சரிங்களா? இன்னும் கீழே போக போக பாப்பீங்க. உருவது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவதுதான். இப்போ விளையாட வாரியா அப்படின்னா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? சோ அதுதான் இது சரிங்களா? அடுத்து சுற்று விடை அப்படின்னாக்கி உடன்பாட்டு விடைன்னு கூறுவாங்க. இது சுட்டி காட்டுறதுதான் சுட்டு விடை சரிங்களா? ஏவல் விடைனா மாட்டேன் என்பதை மறுத்து கூறுவதை தவிர சரிங்களா? சோ இது ரொம்ப கரெக்டானது. நல்லா பாத்துக்கோங்க. திருப்பி திருப்பி கேட்கறாங்க. அடுத்து விடைக்கேற்று வினாவை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப எந்த பகுதி நமக்கு பயன்படுது? வெற்றிடம் தானே. சோ அதுதான் நமக்கு கேள்வியா வரணும். அப்ப பானையோட எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது தான். எப்படி, எதனால், எங்கு இதெல்லாம் வரவே வராது. நீங்க கொஸ்டின் வச்சிருந்தீங்கன்னாலே புரியும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து இங்கு நகர பேருந்துகள் இருக்குமா என வழிபோக்கர் கேட்பது அறியா வினா. ஏன்னா வழியில போறவங்க கேட்டாங்க அப்படின்னாக்கி அறியா வினாதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க என்ன கொஸ்டின் மென்ஷன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். டிபிஜிஎஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல உள்ளதுதான் சரிங்களா? 2022 நடந்தது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது உரை கவிதாவால் படிக்கப்பட்டதுங்கிறது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். எல்லா கொஸ்டின்லையும் கேட்கறாங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் தெரியுமா? அந்த கொஸ்டினை போய் பாருங்க. 2 பாட்டாவும் போட்டிருக்கேன், அதை மெர்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்க போய் பார்த்தாலே தெரியும். அந்த இடத்துல 100 கொஸ்டின்ல இதுவும் கேள்விப்பட்டிருக்காங்க. செய்யப்பாட்டு வினை வாக்கியமா அதை அடிக்கடி கேட்கறாங்கன்னு சொல்லியிருக்கேன். ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். செய்யப்பாட்டு வினை தான். அதே மாதிரி சட்டி உடைந்து போயிடுச்சு. கொஞ்சம் ட்விஸ்டடா தான் வைப்பாங்க, இருந்தாலும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா? நெக்ஸ்ட் உயிரும் உடம்பும் போல ஓமை கூறும் பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒற்றுமையா தான் இருக்கு.
ஸோ ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை நல்லா பார்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு புதுசா சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள்ல கண்ணை இமை காப்பது போல அப்படின்னா ஒருத்தர் பாதுகாப்பு, 4 ஆப்ஷன்ல ஒண்ணு பாதுகாப்பு தான் வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தவறான கலை சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பங்க்சுவேஷன் அப்படின்னாக்கி நிறுத்தல் குறியீடுன்னு இங்க விழிப்புணர்வு வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு தப்பு. லீடர்ஷிப்னா தலைமை பண்பு, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர், எக்கோஸ்டியன் அப்படின்னா குதிரையேற்றம். இந்த குதிரையேற்றம் இப்போ நேற்று பண்றதில்ல. ஸோ அந்த கொஸ்டின்ல இது கேட்டிருக்காங்க. நீங்க என்னாலும் போய் செக் பண்ணி பாருங்க. அந்த கொஸ்டின் பார்த்துட்டு வர்றவங்க பார்க்காதவங்க போய் என்ன போய் பார்த்துருவாங்க. அந்த கொஸ்டின்ல இது இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேட்டலைட் அப்படின்னாக்கி செயற்கைக்கோள். சரிங்களா, சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடான கலைக்கு சொல்ல வரும். சரிங்களா, ஸோ எப்படி கேட்பாங்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நீங்க நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீத்திறன் கணினி நேனோ டெக்னாலஜி அப்படின்னாக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் விடை வகைகள். தேர்வு எழுதி விட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா, தேர்வு எழுதிட்டாயா அப்படின்னு கேட்டதே ஒரு கொஸ்டின் தான். திருப்பி அவன் ஒரு பதில சொல்லாம நான் எழுதாம இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இது வினா கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு வினா எதிர் வினாதல் விடை தான் கரெக்டா வரும். ஸோ ஒரு வினாவே விடையா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போது கேட்ட வினாவுக்கு எதிர் வினை. ஸோ வினா எதிர் வினாதல் விடை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா, சர்வர் அப்படின்னாக்கி வையக விரிவு வலை. சரிங்களா, ஸோ அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோல்டர் அப்படின்னாக்கி நம்மளுக்கு உரை அப்படிங்கறதுல மடிப்புத்தாள் அப்படின்னு வரும். சரிங்களா, உரையாடியது மடிப்புத்தாள் அப்படின்னு வரும். கிராப் அப்படின்னாக்கி செதுக்கி அப்படின்னு வரும். கர்சர் ஏவி சுட்டு, இது மட்டும் தான் கரெக்டா இருக்கு. ஸோ அவங்க கேட்டது இணையான தமிழ் சொல் தான். ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு கணினி. இதை கூட்டு காரணத்திலையும் கூட கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன். அதாவது 4 கூற்றுகள் கொடுத்துட்டு இதுல சரியானது எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ ஆங்கில சொல் ரிலேட்டடா ஒரு பேஜ், அதாவது ஒரு வரி ஃபுல்லா எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள கிடக்குற இங்கிலீஷ் வேர்டு தமிழ் வேர்டு எது கரெக்டா இருக்கு, எது பிறமொழி சொற்கள் கலவாத சொல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதை நான் பத்தின கண்டென்ட் நான் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன். நீங்க என்ன போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின், இல்ல நீங்க ஃப்ரீயா இருக்கிற டயத்துல கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னாலுமே ஈஸியா கவர் பண்ணி வந்துடலாம். ஸோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடி போட்டிருக்க நிறைய வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நம்ம சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். நிறைய கண்டென்ட் சொல்லியிருக்கேன். எப்படி படிக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ இது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுலயுமே உங்களுக்கு காலிங் பெல் அப்படிங்கிறது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெஷின் அப்படின்னா இயந்திரம், காலிங் பெல் அழைப்பு மணி. அதையுமே அழைப்பு, அதாவது சரியான வேலை கண்டறிக அழைப்பு ஒளி அப்படி இப்படிலாம் கேட்டிருந்தாங்க. போன கொஸ்டின்ல போய் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி அப்படின்னாக்கி புதுவை, புதுக்கோட்டை அப்படின்னாக்கி புதுஹை வரும். சரிங்களா, இதுவுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி சொல்லியிருக்கோம். நம்மளை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நீங்க சேனல்ல போய் பாருங்க, தெரியும். நெக்ஸ்ட் நாகப்பட்டினம் என்பதன் மருவு நாகை. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறுத்தற் குறியீடுகள். அந்த நிறுத்தற் குறியீடுகளுமே எது சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பாத்துக்கோங்க. ஸோ பிராக்கெட்ல எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க நல்லா பாத்துக்கணும். ஸோ ஒரு நேரத்துல நிறுத்தற் குறியீடுகள் மட்டும் வாசிச்சுட்டு நீங்க போயிருவீங்க. அங்க உள்ள தவறானது கொடுத்துருக்காங்க. நீங்க கஷ்டப்பட்டு சரியானதை படிச்சுட்டு போயிருப்பீங்க. புக்ல உள்ளது கொஸ்டின் எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. அதை கட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க, நீங்க நினைச்சிருப்பீங்க. ஸோ அதனால சரியானதா தவறானதாங்கிறத நல்லா பாத்துக்கணும். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளியிடும் இடங்களில் வியப்பு குறியிட வேண்டும். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க. இலக்கணம் சார்ந்து உள்ள ஒரு டாபிக்ல நாங்க இப்படித்தான் கேட்போம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ரிலேட்டடா. இப்ப உங்களுக்கு இன்னைக்கு நிறுத்தற் குறியீட உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வரியில கேட்டவங்க நாளைக்கு இலக்கணம் சார்ந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்கலாம். சரிங்களா, சோ அதனாலதான் சொல்றேன், ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுதான் மாடல் சோர்ஸா வச்சுக்கிட்டு நீங்க படிக்கணும். சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி அதுவும் சரியான நிறுத்தற் குறியீடு தான். போலிலான் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். சோ லாஸ்ட் புள்ளி வைக்கணும். சோ அதுல விட்டுருக்காங்க, இல்ல 4மே புள்ளி வைக்கல. இருந்தாலுமே
பொழிலன் கமான் வராது சரிங்களா. தோட்டத்திற்கு சென்று அந்த இடத்துல கமா வரணும். அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் பி ஆர் சி அந்த மாதிரி தான் வரணும். இந்த இடத்துல உங்களுக்கு வாழை இலை பறித்து வந்தாங்க. வாழை இலைக்கு அப்புறம் வேற ஏதாவது கமா வரவே கூடாது. அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் நீங்க பார்க்கும்போதே தூக்கிடலாம். ஆப்ஷன் சி தான் ஆன்சரா வரும் அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாத்தணும் அப்படிங்கறத மாதிரி நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. இப்போ எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுத்ததுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ல ஒண்ணு இருக்கும், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க இன்னும் 21வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சொல்றேன் அப்படிங்கிற சொல்லோட எழுத்து வழக்க நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன எழுத்து வழக்கு தொடர் என்ன, என் கதை பெரியது, என் கதை பெரியது அப்படின்னு சொல்லிட்டு இது பேச்சு வழக்குலயே தான் இருக்குது சரிங்களா. இதுல பெருசு முடியுது, அதனால எதுவும் வராது. ஆப்ஷன் ஏ பி சி எதுவுமே வராது, சி டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சொல்கிறேன், அதாவது சொல்றேன் அப்படின்னாக்கி சொல்கின்றேன் அப்படிங்கிறது தான் கரெக்டா வரும் சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் என்னது கிரேன் தான் முடியுது. ஸோ அந்த மாதிரி நீங்க லாஸ்ட் 2 வேர்டை பார்த்துருந்தாலுமே நீங்க ஈஸியாவே போட்டுடலாம், வேற எதுவுமே வராது சரிங்களா. நெக்ஸ்ட் சொற்களை இணைத்து புதிய சொல்லி உருவாக்குதல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு கேட்டதான், அடிக்கடி ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட கொஸ்டின் தான். புளியங்கன்று சரிங்களா. வாழை குருத்து வரும், வாழை குருத்து, தென்னம்பிள்ளை, பனை வடலி, அது வந்து வடலி இல்ல மடலின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இள வகைகள் சரிங்களா. சரிங்களா. இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்கன்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் அவரோட கண்டென்ட் 10th புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மனிதநேயம் என்று சொல்லி இணைந்துள்ள 2 சொற்களை கண்டறிய அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மனிதம் பிளஸ் நேயம், மனித நேயம், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இது வந்து பிரித்தெழுதுக ரிலேட்டடாக எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கணுங்கிறதுக்கு வந்து ஏன்னா கண்டென்ட் கம்மிங்கும் போது என்ன மாடல்ல வேணாலும் கொஸ்டின் எடுப்பாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான். சோ அதனால இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. இதையே கட் காப்பி பண்ணி பேச வச்சாலும் நீங்க போட்டுறணும். ஏன்னா மனிதம்னு தான் வரும், மனித நேயம். சோ மனிதன்னு வராது, மனிதர்னு வராது, மனிதல்னு வராது. சோ ஆப்ஷன் மனிதல்னு வராதுங்கிறத ஆப்ஷன் டி ஈஸியா அடிச்சிடலாம் சரியா. மனிதன்னு வருமா, மனிதர்னு வருமா, மனிதம்னு வருமா, ஆப்ஷன் மனிதம் பிளஸ் நேயம் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆனாலும் ஆன்சர் பண்ணுறதுக்குலாம் நல்லா பார்த்துக்கோங்க. 1-2 கொஸ்டின் ட்விஸ்டட்ல வைப்பாங்க. அந்த கொஸ்டின்லாம் நீங்க ப்ரீவியஸ் இயர் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அதனாலதான் சொல்லுவேன், திருப்பி திருப்பி படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க. நான் இப்போ நிறைய கொஸ்டின் போட்டிருந்தேனாலுமே இந்த கொஸ்டினுமே திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி மைண்ட்ல ஏற்றிக்கோங்க சரிங்களா. ஸோ இவங்களுமே 1-2 கொஸ்டின் லிஸ்ட்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே நீங்க மைண்ட்ல ஏற்றணும் அப்படின்னா ரிவைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் இவற்றுள் எது சரியானது, நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிகழ்காலம் நம்மளுக்கு காலம் ரிலேட்டடா தான். ஸோ சுடற்கொடி பாடுகிறாள் அப்படின்னாக்கிதான் நிகழ்காலம். சுடற்கொடியால் பாடப்பட்டதுன்னா செயல்பாட்டுனே இது வராது. பாடுவாள் அப்படின்னா எதிர்காலம், பாடினாள் அப்படின்னா இறந்த காலம். சோ இது மட்டும்தான் இப்ப நிகழ்காலம் வரும். அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ பந்தலின் கீழே தங்கினாள், தங்கினாள் என்பது எக்காலத்தை குறிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இறந்த காலத்தை தான் குறிக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னதுன்னா சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஆழ்வார்கள்னு வந்துட்டு அப்போ அதிகமா தான் இருக்காங்க. சோ எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் கரெக்டா வரும். சோ ஆழ்வார்கள் தங்கும் இடம் எதுன்னு வரணும், இதுல கொஸ்டின்ல எதுவுமே இல்லை. சோ அப்போ கொஸ்டின் மார்க்கே இல்ல, ஒரு வினாச்சொல்லே இல்ல, எப்படிதான் அது வினா குறியிட்டாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி அவாய்ட் பண்ணிடலாம். ஆழ்வார்கள் 10 பேருங்கிறது விடைன்னு வச்சிருக்காங்க. ஸோ 10ங்கிற போது விடைன்னு வந்துருது, எத்தனை பேருங்கிறது ஆன்சரா வரணும். அப்போ இதுவும் வராது. ஆழ்வார்கள் பாடக பாடல் எதுன்னு வரணும். ஸோ அப்போ நம்மளுக்கு அதுல வினா சொல்லே இல்லை. ஸோ வினா குறி மட்டும் இடம் வச்சிருக்கு, அதுவும் எதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் ஏ தான். ஆழ்வார்கள் எத்தனை பேர்னு தான் வரும். அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்ததுங்க. இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு ஏன் பாக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ ஒரு கொஸ்டினை நாங்க எப்படியும் கேட்போம் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர். இதுக்கு முன்னாடி என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு சொல்லோட வேறு பெயர் என்ன, சரி அதை எப்படி சொல்ல, ஒரு நூலோட வேறு பெயர் என்ன, ஒரு ஆசிரியரோட வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சொல்லும் பொருளும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வினா சொல்லிட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு உதாரணம் இந்த கொஸ்டின். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறது தான் கரெக்ட் வினாச்சொல். அறநெறிச்சாரம் அறிவுடையதுங்கிறது வராது, அறநெறிச்சாரம் விளக்கம் தருவது வராது, அறநெறிச்சாரம் பொருள் அறிவது வராது, அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் எல்லாருக்கும் தெரியும் தானே. அடுத்து ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா, அதாவது ஒரு சொல்லுதான் இருக்கும், அதை நீங்க 2 பாக்ஸ்ல 2 கோடிட்ட இடத்துல நிரப்புற மாதிரி வரும் சரிங்களா. சோ எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா, கீழே ஏறம் பார்த்து உன் காலை வை.
இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் திருப்பினாலும் வரலாம். ஸோ இது வந்து ஈஸி தான், போட்டுருவோம். எந்த இடங்கிறது வந்து குறிக்கணும், அவ்வளவுதான். இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வல்லினம் மிகும் மிகாத தொடர்களின் பொருள் அறிந்து சரியாக பொருத்துதல் கொடுத்திருக்காங்க. சோ பாலை பாடினால் அப்படின்னா பாலை திணையை தான் பாடினால் வரும். அதே மாதிரி பாலை பாடினால் இப்போ வந்துச்சு அப்படின்னா பாலினை பாடினால் அப்படிங்கிறது வரும். தேரை பார்த்தான் அப்படின்னாக்கி தேரை என்னும் உயிரினத்தை, தேரைன்னா உயிரினம், உயிரினம் எல்லாம் இருக்கும் தெரியல. தேர தவளை, அதுதான் தேரை பார்த்தான். தேரை பார்த்தான் இப்போ வந்துச்சுன்னா தேரினை பார்த்தான். அம்மன் மச்சி தேர் ஊதில் ஆரோலாச்சு, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பின்வரும் தொடரில் உள்ள 4 வகை சொற்களின் உரிச்சொல்லை தேர்ந்தெடுத்திருந்துங்க. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் இருங்க. இதுல உரிச்சொல் சொல்ல உள்ள கலந்துருக்கு, நீங்க அதை கண்டுபிடிச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்லா பாத்துக்கோங்க. உரிச்சொல் 4 வகை சொற்கள்ல வரும். இப்போ அதுல மாநகரம் அப்படிங்கிறது தான் உரிச்சொல். சரிங்களா? வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் இருந்தேன். எல்லாருக்குமே தவறியும் மாநகரமாங்கிறது வந்தாலே உரிச்சொல் சொல்லாரு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடைப்பு குறிக்குள்ள உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ முளை அப்படின்னா குகையில வரும். சிங்கம் வந்து குகையில வாழும் அப்படிங்கிறது தான். சரி, எல்லாருக்கும் தெரியும். எலிங்கிறது வலையில வாழும். சரிங்களா? யானை கூடம், பறவை வந்து கூட்டுல வரும். இரு பொருள் தருக, துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நூல் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆடை நெய்வதுக்கு நூல், மூதுரை அப்படிங்கிறது ஒரு அறநூல். இப்போ வந்து உங்களுக்கு இருபொருள் தருகையிலேயே இந்த டாபிக் கவர் ஆகும். மூதுரைங்கிற அறநூல் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகும், அதுவும் கவர் ஆகும் சொல்லியிருக்கேன். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இதே ஏற்கனவே கேட்டிருக்காங்க, அப்பவும் நான் சொல்லியிருக்கேன். இருபொருள் தருகையில இந்த இதுவும் கவர் ஆகுது. இந்த மூதுரை வந்து நம்ம சிலபஸ்லயும் கவர் ஆகுதுங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்மளுக்கு சிலபஸ்ல பெண்கள் ரிலேட்டடா ஔவையார், வேலுநாச்சியார் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஔவையார் சார்ந்த நூல்களை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். மூதுரை, மூத்தோர்க்கு ஒரு மறிவுரை, வாக்குண்டம் அப்படிங்கிற இன்னொரு பேர்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கணபதி வாழ்த்து பாடலை கொண்டுதான் இது தொடங்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இது, வேணாலும் போய் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ பட்டு பாட்டு அப்படிங்கிறதுதான். பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள் அப்படிங்கிறதா கரெக்ட். சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி குரல் நடிகளோட மாற்றம் தெரியணும் உங்களுக்கு. ஸோ அதுல சிறு சீரு அப்படின்னாக்கி என்ன அப்படின்னா இதோட பொருள் தெரியணும். சிறுனா சிறுமை, சிறு சேமிப்பு, எப்படி வேணாலும் நீங்க யோசிச்சுக்கலாம். சீரு அப்படின்னா பாய்தல், பாஞ்சோருல புலி சீரும் அப்படின்னு சொல்லுவோமா. புலி எப்போதுமே பாஞ்சு பாஞ்சு தான் போகும். புலி வேகத்துல வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா, பாஞ்சு பாஞ்சு வந்துட்டான். சோ அப்போ உங்களுக்கு இதோட பொருள் தெரிஞ்சுக்கணும். சோ தெரிஞ்சாலே ஈஸியா அடிச்சிடலாம். சிறு அப்படின்னா சிறுமை, சீரு அப்படின்னா பாய்தல். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது மங்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப மங்களம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கி, மங்களம் அல்லாத சொற்களை கூறாமல் அதற்கு மிகுதி அதுக்கு ஒரு சொல் இருக்கும். சோ மங்களமான சொற்கள் அதுக்கு பதிலாக நம்ம மங்களமான சொல் இருக்கும்ல, அதை கூறுறதுதான் மங்களம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் உள்ளது உங்களுக்கு தப்பு. சரிங்களா? சோ ரெண்டாவது உள்ளது உங்களுக்கு தப்பாதான் கொடுத்திருக்காங்க. கூற்று காரணம் ரெண்டுமே தவறு. சோ நெக்ஸ்ட் என்னன்னா கூற்று காரணம். இதுவும் மேல கேட்ட மாதிரி தான் கூற்று காரணம் ரிலேட்டடா அடுத்தடுத்த கொஸ்டினாவே வச்சிருக்கோம். சோ உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா கூற்று காரணம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும். அதாவது 100 கொஸ்டினுமே உங்களுக்கு எப்படி சொல்ல கட் ஆஃப்ல வருங்கும் போது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா அடுத்தடுத்து கேட்பாங்களாங்கிறது வந்து சொல்ல முடியாது. இங்க வந்து கேட்டிருக்காங்க, வந்தாலும் வரலாம். சரிங்களா? சோ இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா வாய்ப்பாட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும், தென்னாட்டில் முத்துராமலிங்க தேவரும் அவர். ஆங்கிலேய ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சட்டம் கொண்டு வந்தது. ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டா ஏன் வாய்ப்புட்டு சட்டம் வரப்போகுது? இதை பார்த்தாலே சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கூற்று சரி. சரிங்களா? காரணம் வந்து தப்பு. ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக இல்ல, எதிராக செயல்பட்டதாலதான் இந்த பிரச்சனையே வந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா கலைச்சொல். பட்டி அப்படின்னா நெற்பயிர். சரிங்களா? சோ ரொம்ப ரொம்ப கேட்டுட்டே இருந்த கொஸ்டின் தான். சோ நம்மளுக்கு இதுல இருக்க வேற இளமை பெயர்களை நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு அதே தான் உங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா மொழிநாயர், தேவனைய, பவனார் ரிலேட்டடா அந்த கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் போயட் அப்படின்னாக்கி வந்து கவிஞர். இதுல ஆர்டிஸ்ட் அப்படின்னா எல்லாருமே வழங்கிடுவாங்க. அதுல ரைட்டர் அப்படின்னா எழுத்தாளர், சிங்கர் அப்படின்னா பாடகர். நெக்ஸ்ட் அடிவகைகளை தவறான இணை எது அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னாக்கி கோல். கோல் அப்படின்னா குத்துச்செடிக்கு வராது. இந்த மிளகாய் செடி, தண்டு செடி அந்த மாதிரி உள்ளதுக்கு வரும். இப்ப தாள் அப்படின்னா நெல், கேழ்வரகு, அதோட அதாவது தாவரத்தோட இறுதி நிலையை வந்து சொல்லுவாங்க. நெல் தாள், கேழ்வரகு தாள்.
அதோட இலையெல்லாம் சொல்லுவாங்க. தூர் அப்படின்னா புதர் செடிக்கு தூர் தான் சொல்லுவாங்க. தண்டு அப்படின்னா வாழைத்தண்டு, கீரை தண்டு. ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கொஸ்டினுமே நம்மளுக்கு மொழிஞாயிறு தேவனைய பாவனாரோட கட்டுரையில இருந்து தான் எடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடிவகைகள். அடுத்து பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது. யாரு கேட்டிருப்பாங்கன்னா கருணையின் எலிசபெத்துக்காக. இந்த டாபிக் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வீரமாமுனிவரோட கண்டென்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சோ கொஸ்டினை நல்லா பாத்துக்கோங்க. ஒருத்தரை பத்தி எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி காவியம் ரிலேட்டடா வரும்போதுன்னா கதைமந்தர்கள் தான் கேட்பாங்க. உள்ள நல்லா பாத்துக்கணும். ஏன்னா நீங்க எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து படிச்சிருவீங்க. புக்ல உள்ள நூலாசிரியர், அந்த நூலோட சிறப்பு, நூலுக்கோட வேறு பேர், ஆசிரியரோட வேறு பேர், இதெல்லாம் கரைச்சு கொடுத்துருவீங்க. முக்கியமான பாடல் வரியும் படிச்சு கொடுத்துருவீங்க. ஆனா பாடலுக்குள்ள உள்ள வரியே நிறைய பேர் வாசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வாசிச்சவங்க போடுறவங்க வாசிக்கணும். பிளஸ் அதோட பொருள் என்ன சொல்ல வராங்கிறதையும் வழங்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் சரியான விடை பாசவர் அப்படின்னாக்கி வெற்றிலை விற்பவர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இப்ப வெத்தில போடுறது யாரு? நம்ம பாட்டி மாதிரி தானே, பாசமா இருப்பாங்கல்ல நம்ம மேல. சோ அதெல்லாம் இங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓசுனர் அப்படின்னாக்கி எண்ணெய் விற்பவர். சரிங்களா? இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் தொகையின் வகை எது அப்படின்னா பெரிய மேசை சிரித்தார். புக் பேக் கொஸ்டின் அன்மொழி தொகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்மொழி தொகை ரிலேட்டடான கொஸ்டின், தொகை வகை ரிலேட்டடா, தொகை இலக்கணம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அருந்துணை என்பதை பிரித்தால் என்னன்னா அருமை பிளஸ் துணை அப்படிங்கிற மாதிரி மாறும். ஸோ பிரித்தெழுதுக அடிக்கடி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கொஸ்டினுமே ரிப்பீட்டட் தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகர வரிசை. ஸோ இதுவுமே நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல அதிகமா கேட்கிற கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கிறதுல வந்து பெருத்தெழுதுக பிளஸ் இந்த கண்டென்ட். ஸோ இதுல அகரவரிசை கொஸ்டின் வந்து இப்போ வந்து கேட்டிருக்கிறதுல வந்து எப்படி அப்படின்னா உயிரெழுத்துக்கள் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்படி ஆப்ஷன் பார்க்கும்போதே பிஏ தூக்கிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அ இ இ ஊல வரும்போதே நம்மளுக்கு ஆப்ஷன் பி ஏ ஆர் சி தான் வரும். நம்மளுக்கு டிஏ தூக்கிடலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதுக்கு மேல நான் சொல்லணுங்கிறதுக்கு இல்ல. ஊக்கு அப்புறம் ஏ வரணும். இங்கே இம் வந்திருக்கு. அப்போ இதையும் தூக்கிடலாம். நெக்ஸ்ட் வேற என்ன கொஸ்டின் பாத்துக்கிட்டீங்கன்னா வீரரை புகழ்ந்து பாடுவது எந்த திணை? வீரர்களை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. பாடப்படுகின்ற ஆண்மகனது ஒழுகலாரை பாடுவதுதான், வெற்றி பெற்ற வீரனோட சிறப்பு இயல்புகளை கூறுவதுதான் பாடான் திணை. எல்லாருக்கும் தெரியும். அடுத்து சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடுத்தல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வேள மரம் அப்படின்னாக்கி வேளங்காடுன்னு தான் வரும். மரங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா காடுன்னு தான் வரும். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி மரங்கள்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே இதை போட்டக்கூடாது, இது தப்பு. சரிங்களா? வேளம் கொள்ளை வராது, சோலை கொள்ளை தான் வரும். சோள கொள்ளை தான் வரும். இதுல வேளம் தோப்பு வராது, தென்னந்தோப்பு தான் வரும். ஆப்ஷன் சி வேள மரம் அப்படின்னா அதோட கூட்டு பெயர் வேளங்காடு தான். இதுக்கு முன்னாடி கூட்டு பெயர்கள்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல கற்குவியல் ரிப்பீட்டட் கொஸ்டின். கல்லு கூட்டம் வராது, கற்குவியல் தான் வரும். சரிங்களா? ஆணிரைன்னு தான் வரும். ஆட்டு மந்த வரும். ஸோ இதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இதுல வந்து 4 இருக்கு. ஸோ நீங்க இதுல வந்து கண்டுபிடிக்கணும். அதுல வந்து உயிரெழுத்துக்கள் 12 கழுத்து இடமாக கொண்டு பிறக்கின்றன. இது கரெக்ட் தான், சரியான தொடர்ல. ஸோ தவறானது இருந்தது நீங்க நல்லா ரிப்பீட்டடா சரியான இருக்கிறத வந்து மைண்ட்ல ஏத்துக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் ஸ்கிரீன் மற்றும் முறையான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடுங்க. புக்ல பார்க்க இது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 10th புக்ல உள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து எலிஜிபிளா அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் வச்சிருக்காங்க பாருங்க. பிழை திருத்துக. கோவலன் சிலம்பு விற்க போனான்னு வரணும், போனால்னு வந்திருக்கு. அப்ப இது தப்பு. ஸோ அது ரிலேட்டடா இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க தூக்கிடலாம். பி ஆப்ஷனை அடிச்சிடலாம். அடுத்து கோவலன் சிலம்பு விற்க போனார். வராது, நிறைய பேர் போக மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அணிந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ அணிந்துள்ளால் வராது, அணிவித்தாள்னு வராது, அணிந்ததுன்னு வராது. நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பொறுத்துகையில கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் பொருளும் பொறுத்துகள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை பாருங்க, சொல்லுக்கு ஏத்த பொருள் தான். அது என்ன பொருளா இருக்கும்? எதிர்ச்சொல்லா கூட இருக்கும். ஸோ நீங்க அதனால பாத்துக்கோங்க. இவங்க கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொல், அதனாலதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எளிது அப்படின்னாக்கி அதற்கு எதிர்ச்சொல் அரிது. ஈதல் அப்படின்னாக்கி ஏற்றல், அதாவது கொடுக்கறது, இன்னொருத்தர் வாங்குறது. அந்நியர் அப்படின்னா உறவினர், அதாவது பகைவர், எப்படி கூட எடுத்துக்கலாம். இரவலர் அப்படின்னா புறவலர். ஏற்கனவே நான் கொஸ்டின் சொல்லியிருந்தேன், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு. தீயவர் அப்படின்னாக்கி அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு. ஏன்னா அதுக்கு உதாரணமா கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள இந்து மதத்துல சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான நீங்க ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ தீயவர் அப்படின்னாக்கி தீயை போன்றவர், அதாவது நெருப்பை போன்றவர்.
அப்போ அதுக்கு ஆப்போசிட் எப்படி இருக்கும்? நீரவர்னு வரணும். அதாவது நீரை போன்றவர் அப்படின்னு வரணும். நம்ம தீயவர் அப்படின்னாக்கி நல்லவர்னு படிக்கணும். ஸோ அது வந்து முறையான எதிர்ச்சொல் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒழுங்கா படிச்சிருந்தீங்க, அதாவது அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து நீங்க வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த பகுதியில வரும் அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டு போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சொல்லும் பொருளும் பொறுத்துகையில கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லும் பொருளும் பொறுத்துகையில வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி நாற்று அப்படிங்கிறதுக்கு நடுதல் வரும். சரிங்களா? நாற்று, நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவுமே உங்களுக்கு நார்மலான கொஷின் தான். ரிப்பீட்டடு அப்படின்னு சொல்ல முடியாது. இது நான் இப்போதான் பார்க்கேன். பட் ஆனால் இதை அப்படியே உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ உங்களுக்கு சொல்லும் பொருளும் பொறுத்துக்கங்கிறதுலே அப்படியே கொடுத்துட்டாங்க. மேலே கேட்ட கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதிர்ச்சொல்லை பொறுத்தத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கொஸ்டின் எந்த மாடலில் கேட்குறாங்கன்னு. அடுத்த கொஸ்டின் ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிறது தான். குழந்தைகள் தம்மால் என்ற உதவியை பிறருக்கு செய்கின்றனர் அப்படிங்கிறது வந்தது. ஏன்னா இங்க குழந்தைகள்னு வந்தது, இங்க செய்கின்றனர்னு வருது. அப்பதான் இதுதான் கரெக்டு. தம்மால்ங்கிறது தான் கரெக்டா வரும். தன்னால்னா வராது, ஒருத்தர் தான் குறிக்கும். தாம்னா ஒருத்தர் தான், தனக்கு அப்படின்னாலும் ஒருத்தர். ஸோ சிறுமி தனது கையால் மலர்களை வைத்திருந்தாள். இப்போ இது வந்து ஒரு அரசியல்வாதி ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல போட்டிருப்பேன், நீங்க வேணாலும் போய் பாருங்க. ஆனா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஒரு பத்தியை படிச்சு அதுக்கான விடையை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட் தான். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. உலக அளவில் நூல்கள் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கன்னிமாரா நூலகம் தான் வரணும். சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி திருவனந்தபுரம் நூலகம், நடுவண் நூலகம் கல்கத்தாவில் உள்ள 1886 தொடங்கப்பட்டது. அடுத்து 1953 பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் இந்த மிகப்பெரிய நூலகமாக இது ஆவண காப்பகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தெரிவித்தது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலக அளவில் அதிகமாக இருந்தது அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அதே மாதிரி உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னா கன்னிமாரா. சரிங்களா? ஸோ இப்போ பார்ப்போமா? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது கன்னிமாரா நூலகம். சரஸ்வதி மகால் நூலகம் வந்து தஞ்சை பேசும்போதே, அதாவது இன்னொருத்தட்ட பேசும்போது என்னன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் போயிருக்கியா அப்படின்னு தான் பேசுவோம். ஸோ சரஸ்வதி மகால் நூலகம் எங்க இருக்குன்னா தஞ்சையில இருக்கு. தேசிய நூலகம் எப்போதும் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து 1953 கொண்டு வந்தது. ஸோ ஒரு கொஸ்டினை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி வருஷம் ரிலேட்டடா இருக்கும், நம்பர் சீரீஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேரா கொடுத்து அந்த பேராக்குள்ள ஒரு வருஷத்தையே கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க நல்லா படுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உலகில் மிகப்பெரிய நூலகம்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்கால இருக்கு. தேசிய நூலக சிறப்பம்சம் அப்படின்னாக்கி எதுனா ஆவண காப்பகம் தான். அடுத்து பயன் பிளஸ் இலா என்பதனை சேர்த்தெழுதுக எடுப்பது. இப்போ சேர்த்தெழுதுக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க, பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு என்ன கேட்க வராங்கன்னு. இப்போ மேலே பிரித்தெழுதுக கொடுத்துட்டாங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஒன்று ஆப்ஷன்ல இருந்தால் ஒரு ஆன்சர்ல இருக்கும், ஒன்று ஆன்சர்ல இருந்தால் ஒரு ஆப்ஷன்ல இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ பயன் பிளஸ் இலான்னா பயனிலா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீர் இளமையை பிரித்தெழுதுன. சீர் பிளஸ் இளமை. சீர்மை பிளஸ் இளமை வராது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஒரே இடத்துல 2 மை விகுதி வராது. நம்மளுக்கு தமிழ் வாத்தியார் நிறைய போட்டிருப்பாங்க, நீங்க என்னாலும் போய் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கோம், நிறைய சேனல் கொஸ்டின்ல பின்னாடி கொடுத்தத சொல்லியிருக்கோம். வெம்மை வெங்கரினா வெம்மை பிளஸ் கரின்னா பிரியும். ஆப்ஷன் டி தான். ஸோ இதுவுமே பிரித்தெழுதுக கண்டென்ட் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேர்த்தெழுதுக. முத்துச்சுடர் போல நிலா ஒளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரா. இது வந்து பாரதியாரோட இதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பாரதியார் சிலபஸ் தூக்கிட்டாங்க, இருந்தாலும் அவரோட பாடல் வரி முக்கியங்க. ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு மரபு வலு அமைதி இருக்கு. ஸோ நிறைய இருக்கு கண்டென்ட். அவரே கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா பாரதிதாசன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பாரதியார் ரிலேட்டடாக தான் அவர் அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து எளிய நடையில வந்து மக்களுக்கு கருத்துக்களை வந்து சொல்ல வந்தாரு. பாரதியாரை பின்பற்றினதுக்கு அப்புறம் தான் பாரதிதாசன் தன்னோட கவிதைகள்ல எளிமையை கடைபிடிச்சிருப்பாரு. ஸோ நிறைய உண்டுங்க. ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாருமே படிச்சுதான் ஆகணும்.
இப்ப முத்துச்சுடர், முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லுனா முத்துச்சுடர், இச்சு வரணும். அடுத்து முதுமை புலைஸ் மொழி சேர்த்தெழுத கிடைக்கும் முதுவழி முதுமொழி அப்படிங்கிறது தான் முதுமை பிளஸ் மொழின்னு மாறும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பிரித்தெழுதுக கேட்டாங்க. அடுத்து பாத்துக்கோங்க, மேல சேர்த்தெழுதுக சேர்த்தெழுதுக அடுத்தடுத்த கொஸ்டினாவே வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்காங்கன்னா பிரித்தெழுதுக, பிரித்தெழுதுக பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கொஸ்டினாவே வச்சிருக்காங்க. உயர்வடைவும் உயர்வு பிளஸ் அடைவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அதே மாதிரி செம்மை பிளஸ் செம்பயிர், செம்பயிர் இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். செம்மை பிளஸ் பயிர் இங்க நல்லா பாத்துக்கோங்க, ஒரு கொஸ்டினை எப்படி கேட்கறாங்க, எப்படி எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு. இங்க பாருங்க, இப்பவும் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் அடுத்தடுத்த கொஸ்டினாவே இருக்கு. அல்லு, அல்லு அப்படின்னா இரவு சரிங்களா. எல் அப்படின்னா பகல். பார்த்துருக்காங்க, பொருளை தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருக்காங்க, லாஸ்ட் இடத்துல தான் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நமக்கு கேட்டது எதிர்ச்சொல். அடுத்து வெறுப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து மழைங்கிறது தான் பொருள், அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருக்காங்க. எதிர்ச்சொல் பள்ளம் சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு கொஸ்டினை எந்த மாதிரி கேட்குறாங்கங்கிறத ரிப்பீட்டட் பார்த்துக்கோங்க. பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணையில என்ன வரும் அப்படின்னாக்கி சர்வர் அப்படின்னாக்கி வையக விரிவலைன்னு வரும். கிராஃப்ட்னா செதுக்கி கரெக்டு. கர்சர்னா ஏவி, ஃபோல்டர்னா உரை, இல்லைன்னா மடிப்புத்தாள் அப்படின்னாலும் கேட்பாங்க. புக்கில் இருக்கிறத நான் சொல்றேன். அடுத்து குழல்கள் செய்ய இயலாத மரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மரங்கள்னு வந்துட்டாலே நம்மளை வந்து அதை வீடும் கட்டியிருப்போம். நம்ம முக்கியமாக வந்து சங்க காலத்தில் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்றதுக்கு நீர்வழி பயணத்துக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு மரங்கள் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக சுரக்கிற மரங்களை தான் நம்மளுக்கு நீரில் பயன்படுத்துறதுக்கு நாவல், அதாவது நாவல் புன்னை அந்த மாதிரி மரத்தை தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா கேட்டால் நம்மளோட எண்ணெய் சுரப்பு இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமா கெட்டு போகாது. ஸோ ஆங்கிலேயர்களே வியந்திருப்பாங்க. ஆணி கூட அதுக்கு அடிக்க மாட்டாங்க இரும்புல, அதுக்கு தொகுதிங்கிற ஒரு பேர் வச்சு மர ஆணியை அரைச்சிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட் போன கொஸ்டின்ல நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். கரிகாலன் போர் செஞ்ச விதம் கூட அதில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகில் அப்படிங்கிற மரம் மட்டும்தான் நம்மளுக்கு குழல்கள் செய்ய யூஸ் பண்ண மாட்டாங்க. குழல்கள் தெரியும், புல்லாங்குழல். ஸோ கருங்காலி, சந்தனம், செங்காலிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செருங்கிறது வயல்ல பொருள் கொடுக்கும் நம்மளுக்கு, இது சொல்லும் பொருளும் சரிங்களா. துவரை அப்படின்னா பழம், பவளம், கோடு, கொம்புலாம் மலை, வெறுப்பு அதெல்லாம் வரும் சரி. மல்லல் அப்படின்னா வளம், செரு அப்படின்னா வயல், செருக்கு வராது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பொருந்தாத இணையை கண்டறிகன்னு தான் கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணையில திருவாரூர், கரிக்கையூர் மட்டும் தான் வராது. ஸோ இதுல ஏ ஏ அப்படின்னு வந்திருக்கு, அ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இது எந்த எதை மென்ஷன் பண்ணி வந்திருக்குங்கிறதா சொல்லியிருக்கோங்க. இதுல ரெட்டைச்சுழி வந்திருக்கு, இதுல நெத்தச்சுழி வந்திருக்கு, மூணு சுழி வந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டடா நம்மளுக்கு ஆப்ஷன் பி வந்து தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறிக. நாற்று நடுதல், கதிர் அறுத்தல், நீர் பாய்ச்சுதல், களை எடுத்தல்னு வரும், களை அடித்தல்னு வராது, போர் அடித்தல் தான் வரும் சரிங்களா. மாடு கட்டி போர் அடித்தால், போர் அடித்தால் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாட்டு? ராஜலட்சுமி, அதாவது கலைமாமணி ராஜலட்சுமி அவர்கள் வெள்ளிசையில வந்து பாட்டு இருப்பாங்க. அந்த பாடல்ல வந்து போர் அடித்தால்னு வரும் சரிங்களா. கிராமத்துல உள்ளவங்க பாட்டு படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க ஆப்ஷன் வந்து பொருந்தாத நிலை டி களை எடுத்தல் தான் வரும், போர் அடித்தல் வரும், நீர் பாய்ச்சுதல், நாற்று நடுதல், கதிர் எடுத்தல். நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து ஆசிரியர் தினம் கிடையாது, மாணவர்கள் தினமாக தான் கொண்டாடுவாங்க. ஸோ டஃப். விவேகானந்தர் தேசிய இளைஞர் தினம், காமராஜர் வளர்ச்சி நாள், ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் சரிங்களா. பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன், நான் பொருந்தாததை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடா இயற்கை சார்ந்து அதிகமா கேட்பாங்க. கதிரவன் கேட்பாங்க, நிலவு கேட்பாங்க, கடல் கேட்பாங்க, பாம்பு கேட்பாங்க. இதோட வேற பேர் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா அதே தான். இதுல ஒரே கொஸ்டின்ல வச்சு செஞ்சுட்டாங்க பாருங்க. நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஒரே கொஸ்டின்ல வச்சு செஞ்சுட்டாங்க. திங்கள் அப்படின்னாலும் மாதம்னாலும் ஒரே பொருள் தான், பகலவன் கதிரவன்னாலும் ஒண்ணுதான். பொய்மை மெய்மை அப்படிங்கிறது வராது சரிங்களா. இது எதிர்ச்சொல்லுல வரும். மெய்னா உண்மை கரெக்டு தான். ஸோ ஆனால் இது வந்து எதிர்ச்சொல்ல வரும், ஸோ அப்போ வராது. ஸோ இது எதிர்ச்சொல்ல கேட்கலாம். இதில் எதிர்ச்சொல் 5 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க பார்த்துக்கோங்க. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய. இது நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி சந்திப்பிழையற்ற வாக்கியத்துல
1 4 தான் கரெக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1வது இதுல ஹிப் வந்திருக்கும் இந்த இடத்துல ஹிப் வந்திருக்காது 2வதுல. அதே மாதிரி 4வது இதுல என்னதுன்னா இந்த இடத்துல ஈக்கு வந்திருக்கும், அது மேல வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல வருதுங்கிறத 2 வாட்டி நீங்க வாசிச்சுக்கோங்க. இது வந்து இதே மாடல்ல வந்து அதாவது 4 சந்தி பிழையற்ற வாக்கியம் இருக்கும். ஸோ அதுல 2 தான் கரெக்டா வர்ற மாதிரி இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நான் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட்ல இந்த மாடல் ரிப்பீட்டட் சரிங்களா? ஸோ இளமை பெயர்கள் கண்டு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புலி அப்படின்னாக்கி அதை பரல்னு சொல்லுவோம். குருளை சொல்லுவோம். குருளை 2025 சிலபஸ்ல வந்து நாய்க்கும் குருளைன்னு போட்டிருந்தாங்க சரிங்களா? அடுத்து ஆடு அப்படின்னா ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி, யானை கன்று, பசு கன்று அப்படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வலுவற்ற தொடரை கண்டறிக. வலுவற்ற தொடர்னா கைகள் 2 உதவவே என சான்றோர்கள் கருதினர். கைகள் 2 எதுக்குன்னா உதவவே, உதவுறதுக்கு தான் என சான்றோர்கள் கருதினர் அப்படின்னா கரெக்ட். இதுல கைகள்னு வரணும். அப்படி இருக்கும்போது ஆன்சர் சி வந்து வராதுன்னு ஈஸியா தூக்கிடலாம். கருதினன்னு வராது. அப்போ ஆப்ஷன் ஏன்னு தூக்கிடலாம், பிஏன்னு தூக்கிடலாம். ஆப்ஷன் டி தான். இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்டு பாருங்க, அப்புறம் லாஸ்ட் பாத்துருங்க, எண்டு பாருங்க. ஃப்ரெண்டு எண்டு இந்த மாதிரி பார்த்தாலே பாதியை தூக்கிடலாம். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வலுவற்ற தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. வலுவற்ற தொடர்ல என்ன வரும் அப்படின்னா சிற்பி சிலையை வணைந்தான் அப்படிங்கிறது தான் வரும் சரிங்களா? சிற்பி சிலையை வணைந்தான், பானை வணைந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் கரெக்டா வரும். இதுல வந்து வேற என்ன வரும் அப்படின்னாக்கி செதுக்கினான் அப்படிங்கிறதுலாம் வராது, செய்தான் வராது, வணைந்தான் வராது சரிங்களா? ஸோ சிற்பி சிலையை வார்த்தான் அப்படிங்கிறது தான் கரெக்ட். பானை வணைந்தான். அடுத்து வல்லின மிகா இடங்களை சரி, இப்போ பானைக்கு வந்து குயவன் பானை வணைந்தான்னு வரும், சிற்பி சிலையை வார்த்தான்னு வரும் ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வல்லின மிகா இடத்தை கண்டறிக. தண்ணீர் குடிங்கிறது தான் வல்லின மிகா இடம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு பழமொழி கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன்னா, கிரையிங் சைல்டு வில் ஹெட் மில்க், அதாவது அழுத பிள்ளை தான் பால் குடிக்குங்கிறதுக்கு தமிழ், அதாவது இணையான தமிழ் பழமொழி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பழமொழி தான். இது இங்கிலீஷ்ல சொல்றது, இது தமிழ்ல சொல்றது. நல்லா பார்த்துக்கோங்க. பழமொழி தான் தூக்கிட்டாலுமே அந்த பழமொழியில இருந்து நாங்கள் இங்கிலீஷ் வேர்டு இருக்கு அதை கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சந்தி பிழையற்ற வாக்கியங்களே கண்டறிய. நான் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன்னா இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். ஸோ நீங்க இந்த கொஸ்டினை வந்து தமிழோட ரிலேட்டடா பார்த்துருக்காங்கன்னா தமிழ் தொன்மை சிறப்பு அந்த இதில் ரிலேட்டடாகவும் வரும், சந்தி பிழையற்ற வாக்கியமும் வரும். ஸோ ஒரு கொஸ்டினை திருப்பி திருப்பி கேட்கணும்னா 100 கொஸ்டினை இருக்கிற டாபிக்ல இப்படிதான் கேட்பாங்க சரிங்களா? இதுக்கு முன்னா 52 டாபிக் இருந்தது சரிங்களா? பாட்டு ABCன்னு பிரிச்சு 52 டாபிக் இருக்கு. அந்த 52 டாபிக்ல இருந்து தான் நம்மளுக்கு 100 கொஸ்டின் வரும். இப்போ நம்மளுக்கு மொத்தம் 7 பகுதி தான் பிரிச்சுட்டாங்க. இந்த 7 பகுதிகள்ல இருந்து தான் 100 கொஸ்டின் வரணும்னா அந்த சிலபஸ்குள்ளதான் ரிப்பீட் ஆகுங்கிறது இது ஒரு உதாரணம். 84வது கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின் எல்லாமே என்ன கேட்டிருக்காங்கன்னா நேரான தமிழ் சொல் தான். ரெண்டுமே ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான். ஸோ சரியா நீங்க கண்டுபிடிக்கணும். வெல்த் அப்படின்னாக்கி வந்து செல்வம்னு வரும் சரிங்களா? வெல்த் அப்படின்னாக்கி செல்வம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடமைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. பாவர்ட்டி அப்படின்னாக்கி வறுமை, பொதுவுடைமை வராது. ஹார்டசி அப்படின்னா நற்பண்பு, கரெக்ட் தான். ஆம்பிஷன் அப்படின்னாக்கி இலக்கு வரும், இங்க அயலவர் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு. அதே மாதிரி அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு தான் கொஸ்டின் ப்ரிலிம்ஸ். ஸோ குரூப் 4 அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸு அப்புறம் ப்ளஸ் குரூப் 1 இது எல்லாமே ப்ரிலிம்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்னாக்கி இந்த 4 ஆப்ஷன் இருக்கும், ஒன்று கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் 2வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அடுத்தடுத்த கொஸ்டின். ஸோ இதில் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுக்கல் வழிபாடு, கேள்விப்பட்டிருப்போம்ல, வேலுநாச்சியாரோட லெசன்ல வரும். ப்ளஸ் நம்மளோட சங்க இலக்கியமே முக்கியமாக வீரத்தை புகழ்றது ஹீரோ ஸ்டோன் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எபிகிராஃபி அப்படின்னாக்கி நமக்கு கல்வெட்டு வரும், பண்பாட்டியல் வராது. அப்போ அந்த கல்வெட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்கி பொறிப்பு சரிங்களா? அடிக்கடி சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் எக்ஸிபிஷன் அப்படின்னா அகழாய்வு சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. திணை அப்படின்னா ஒழுக்கம். இந்த திணை 2 சொல்லின தானியம் நவதானியம் சொல்லுவாங்கல்ல. ஸோ திணை அரிசி அதில் வரும், திணை நிறைய வந்துடும். அதுக்கடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த அலை அப்படின்னா கடல் அலை, இந்த அலைனா அழைத்தல், வரவழைத்தல், இன்வைட் பண்றது. நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல நாவாய் வங்கம் இது மட்டும் தான் கரெக்டா வரும். நான் உங்களுக்கு ஒரு பொருள் தரும் பல சொல்லு, பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து செய்தல், பொருந்தாத இணை அந்த மாதிரி நீங்க படிக்கும்போது ஸோ நேச்சுரல் ரிலேட்டடும் நிறைய படிச்சுக்கணும். கடல், பறவை, அப்புறம் பறவைன்னா இன்னொரு பேர், கடலுக்கு இன்னொரு பேர் உண்டு. ஸோ அந்த ரே வந்து இந்த ரே வரும், பறவை. சரிங்களா? சரிங்களா? அதே இது இந்த ரேனா பறவைனா பறக்கிற பறவை. ஸோ இந்த மாதிரி கடலுக்குரிய வேறு பெயர், நிலவுக்குரிய வேறு பெயர், சூரியனுக்குரிய வேறு பெயர், அது மட்டும் இல்லாமல் பாம்பு, காடு, இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற எல்லாத்துக்குமே வேறு பெயர்கள் நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். அதை தான் இந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயுமே ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஆளி, இதுலேயே ஆளி இருக்கா, இல்லை கப்பலுக்கு நாவாய், அதோட வேறு பெயர்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதே அடுத்த கொஸ்டினே வச்சிருக்காங்க பாருங்க, ஆழி, முன்னீர், பௌவம் ஆகிய சொற்கள் கீழ்கொண்டுச்சு எதை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கடலை குறிக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா படி எண்ணெய் வேர் சொல்லின் பதமறிக படித்தான். ஸோ வேர் சொல்லுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட பதம், பொருள் என்ன, சொல் என்ன, முழு சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து பாடினால் வேர் சொல்லி தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. பாடு அப்படிங்கிற சொல்லு தான் அதோட வேர் சொல், பாடினால்ங்கிறதோட வேர் சொல். நெக்ஸ்ட் ஆடு என்ன வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆடியவன் அப்படிங்கிறது தான் வினையாளனின் பெயர்ல வரும், ஆடுதல் தொழில் பெயர்ல வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆடு என்ற வேர் சொல்லிலிருந்து வினை எச்சத்தை கேட்கணும். ஸோ ஆடி அப்படிங்கிறது பாதியிலே நிக்கி வர என்ன எதுவுமே கரெக்டா வராது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அகர வரிசை. ஒரு 8 கொஸ்டின் கிட்ட இந்த லெசன்ல ஒரு அகர வரிசை கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு அகர வரிசை கேட்டாங்க, அடுத்து லாஸ்ட் வரிசை அகர வரிசை தான். சரிங்களா? இப்போ இது கேக்கா கீ வரிசையில கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போதே கே தான் ஃபர்ஸ்ட் வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கே எந்த இடத்துல இருக்குன்னா ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. ஈஸியா போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்னன்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்கள்ல சேசம் சிசி சு வரிசையில கேட்டிருக்காங்க. அப்போ சிசிக்கு அப்புறம் சு வரணும், அதுக்கப்புறம் தான் சு வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் சு சே. அப்போ அப்படி பார்க்கும்போது சு வந்திருக்கு, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகர வரிசை தான் மேமா மீ வரிசையில கொடுத்துருக்காங்க. அதுல மேமா மீன் வாசிக்கும் போதே மேக்கு அப்புறம் மா, அதுக்கப்புறம் மீ. இதை பார்க்கும்போதே ஆப்ஷன் பிக்கும் சிக்கும் டிக்கும் தான் ஃபர்ஸ்ட். அதுல பார்த்தோன்னா ஆன்சரை சியை போட்டுடலாம். மூணாவது இருக்க மிஸ்ஸை வந்து காட்டி கொடுத்துரும். நெக்ஸ்ட் என்னன்னா கீழ்காணும் சொற்களை அகரை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேப்பா பி வரிசையில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பா பி வரிசையில பணம், பேப்பா அதுல கண்டுபிடிச்சாலே பணம், பேப்பா அந்த ரிலேட்டடா ஆப்ஷன் பி தான் கரெக்டா வருது. ஃபர்ஸ்ட் என்ன எழுது வருதோ அதை நீங்க பார்த்தாலே போதும், அது கண்டுபிடிச்சாலே ஓவரா அடிச்சிடலாம். அடுத்த அகர வரிசையை பாருங்க, வேவா விவி வரிசையில கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல வே எந்த இடத்துல இருக்குங்கிறதே கண்டுபிடிச்சாலே ஒரு ஆப்ஷன் தான், இதுவுமே ஈஸியாவே போட்டுடலாம். அடுத்த அகர வரிசையை பாருங்க, இது நேனா நீ வரிசையில கேட்டிருக்காங்க. இதுவுமே ஒரே ஒரு ஆப்ஷன் தான், நே ஃபர்ஸ்ட் வருது, தூக்கிடலாம். ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு வைக்கவே இல்லை. சரிங்களா? அடுத்து பேப்பா வரிசையில கொடுத்துருக்காங்க, அதுவும் ரிப்பீட்டட் தான். பேப்பா பி வரிசை ரிப்பீட்டடு, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் வரிசை எந்த வரிசையில் வந்து ரிப்பீட்டட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பேப்பா வரிசையில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் பேல ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே தூக்கி போட்டுடலாம், நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவும் இருக்காது. ஸ்டார்டிங் இருக்கிறத பார்த்தாலே போதுங்க, இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஸோ இதுதான் மொத்தம் 100 கொஸ்டின். ஜிகே கொஸ்டின் வந்து அடுத்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 100 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பொருந்தும் இணை, பொருந்தாத இணை, வேறு பெயர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ புதுசாக நம்ம சிலபஸில் சேர்த்த கொஸ்டின் வந்து சிலபஸில் உள்ள கொஸ்டின் வந்து இதில் எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க.
ஸோ எவ்வளோதான் உங்களுக்கு படிச்சாலுமே மாடல் வந்து பார்த்துட்டு படிச்சீங்க இப்போ அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு. ஏன்னா நம்மளுக்கு இந்த டாபிக்ல இருந்து இவ்வளவு கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல எவ்வளவு வரும் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு மாடல் கொஸ்டின் இன்ன வரைக்கும் தரல. அப்படிங்கிறப்போ அது ரிலேட்டடா நீங்க இதை பார்த்துட்டு போறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த தமிழ் பழமொழி அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா படிச்சுட்டு போனவங்க அப்படியே பார்த்து தூக்கி போட்டுருவாங்க. இல்ல படிக்காதவங்கனாலுமே போட்டுருவாங்க. ஏன்னா இது ஈஸி தான். ஆனா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு 10 செகண்ட் கூட உங்களுக்கு சேவ் ஆகும். அது நீங்க ஜிகே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதனாலதான் சொல்றேன். திருப்ப திருப்ப சொல்றது என்ன அப்படின்னாக்கி நீங்க திருப்பி திருப்பி படிங்க. முக்கியமா நீங்க படிச்ச கொஸ்டினை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணிடுங்க. எந்த டாபிக்ல வந்திருக்குங்கிறத மைண்டுக்கு அப்பப்போ ரீகால் பண்ணிட்டே இருங்க. இல்ல அப்படின்னாக்கி ஜிகேலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, தமிழ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ரெண்டையுமே பேரலா கொண்டு போய் ஆகணும் இல்லையா? ஸோ அதனாலதான் சொல்றேன். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னொரு கண்டென்ட்ல சந்திப்போம். இதுதான் உங்களுக்கு நம்ம கொடுக்குற 100 கொஸ்டின். தேங்க்யூ. நன்றி.